சாரி ஆண்டி. வெண்ணிலா இங்க வந்து உங்ககிட்ட மோசமா நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால தானே உங்களுக்கு இந்த சிரமம். சீக்கிரமே இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவேன். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். உங்க மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க அதை எதிர்பார்க்கவும் இல்ல. எங்களை இந்த ஊர்ல நிம்மதியா பொழைக்க விடுங்கன்னு தான் சொல்றேன். காவேரிக்கு முறையா விவாகரத்து கொடுத்துருங்கப்பா. எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா இத பண்ணுங்க. அவளும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டா. நீங்க அந்த பொண்ணையும் வீட்டுல வச்சுக்கிட்டு காவேரியையும் முடிவெடுக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஆண்டி, நான் வெண்ணிலாவை சீக்கிரமா வீட்டு விட்டு அனுப்பிடுவேன். அதுக்கான வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க மாமாவை திண்டுக்கல்ல பார்த்து பேசி கையோட நான் கூட்டிட்டு வந்தது அதுக்காக தான். அவரும் சேர்ந்து தானப்பா டிவியில பேசினாரு. எல்லாரும் சேர்ந்து அவரை குழப்பிட்டாங்கம்மா. ஐயோ, நீங்க சரி பண்ணுங்க, சரி பண்ணாம போங்க. அது உங்க பிரச்சனை. எங்களை இதுல இழுக்காதீங்க. நீங்க காவேரி விட்டு விலகிட்டாலே எங்களுக்கு வெண்ணிலாவை பத்தி எல்லாம் யோசிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. எங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் நேரடியா பிரச்சனை இருக்கா? இல்லையே, உங்களை வச்சுதானே அவ எங்களை அசிங்கப்படுத்துறா. என்ன ஒண்ணுமே பண்ணலடி. விஜய், வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ள காவேரி கூட்டிட்டு வந்தப்ப நீ என்னெல்லாம் பண்ணனு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? காவேரிய பழிவாங்க இதெல்லாம் பண்ணான்னு நீ சொன்னேன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு தூரம் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நீ இப்ப எதுவுமே பண்ணலன்னா நான் நம்பிடுவேனா? நிலாவோட மாமாவே தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. அதெல்லாம் இன்னும் அவர் உங்ககிட்ட சொல்லாம தான் இருக்காரா? எனக்கு எல்லாமே தெரியும்னு தெரிஞ்சும் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி சமாளிக்க பாக்குற. என்ன தைரியத்துல நீ துணிச்சு இப்படி போய் சொல்ற? இதோ பாருங்க, காவேரி இரிட்டேட் பண்ணணும் தான் வெண்ணிலாவை காவேரி மூலமா வர வச்சேன். நான் இப்ப கூட ஒத்துப்பேன். ஆனா உங்களை என்னைக்கும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சதே இல்ல. Shut up! நீ பண்ண ஃப்ராடத்தன அத்தனைக்கு லாஜிக் பேசிட்டு இருக்கியா? ஏதோ என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி வெண்ணிலா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. இது உனக்கு தெரியவே தெரியாதா? சொல்லு, தெரியுமா தெரியாதா? விருப்பம் காவேரியோட வாடுறது தான் நான் கிளியரா சொல்லியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பாக்குறீங்கன்னா இது என்ன கஷ்டப்படுத்தாதா? என்ன ரீசன் சொல்லிட்டு இருக்க நீ? ஒரு வார்த்தை என் வீட்டுல நின்னு நீ பேசுன